கர்த்தர் 8ஆம் நாள் எனக்கு உயிர் வரும்படி செய்தார். அல்லேலூயா. 2 வருட பைத்தியமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றார். 3 வருஷம் உடல்நலத்தில் கஷ்டப்பட்டு கை காலை முடங்கி கிடந்த கால்களை கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஆக்சிடென்ட்ல கூட மறிச்சிருன்னு தான் நினைச்சோம். ஆனால் ஜீவனை கர்த்தர் தந்து இன்றைக்கு ஜீவனோட தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை டாக்டர்கள் சொல்லிருக்கலாம் சீக்கிரமாய் மறித்து போடணும், கேன்சர் வியாதியாக இருக்கலாம், எய்ட்ஸ் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார் என்றால் அவருக்கு ஊழியம் செய்யும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு மறித்து போன நிலவெல்லாம் கர்த்தர் உயிர் பெற செய்ய போகிறார். சங்கீதத்தில் 126 வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரம் கூட அறுப்பார்கள். நீங்க விதைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் விதைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் கெம்பீரமான அறுவடையை வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் வீணாய் போகாது. அது ஆண்டவரோடு செலவிடுகிற ஒரு நிமிஷமும் நமக்கு வீணாக போகாது. ஆலயத்துக்கு வந்து வெறுமையாய் போக கர்த்தர் விட மாட்டார். ஆலயத்துல வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம நேரத்தை வீணாக இங்க வரல, ஆண்டவரோட நேரத்தை செலவிட வந்திருக்கிறோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாதையா, என்னை பெறவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாதையா, என்னை பெறவானாய் மாற்றுதையா. ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசேயர் வீட்டில் பந்தி இருந்த போது அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அந்த பரிமள தைலத்தை பூசினார். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது. லூக்கா 7:38 வாசிப்போம். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இங்க பாருங்க, பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் அழுகையோடு வரும். தன்னுடைய பாவங்களை கண்ணீரோடு அடங்கிட்டு அவருடைய பாதத்திலே கண்ணீரை சிந்துகிறான். தன்னுடைய தலைவரினால் துடைத்தான். அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டான். ஆனால் ஆண்டவரிடத்தில் என்ன பதில் வந்தது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட இருக்கும், உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நம்ம பாவங்களை நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு நம்ம செபிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது குறித்து நமக்கு தெரியும். சங்கீதத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருந்தார். தாவீது பாவம் செய்த உடனேயே ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாயினை பாவத்தை கற்பம் எடுத்தார். ஆனாலும் தன்னுடைய பாவத்தை கண்ணீரோடு அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் தாவீதை தன் இறுதிக்கு ஏற்றவராக கண்டார். தாவீதின் பாவத்தை மன்னித்தது கூட இல்லாமல் கர்த்தர் தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய
இருக்கிறவளோ இரக்கம் பெறுவார். ஆண்டவர் இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலக பிரகாரமான தேவைகளுக்காக கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கலாம், ரட்சிப்புக்காக கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கலாம், நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக நம்ம கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கண்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரின் வாழ்க்கை கழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இந்த இடத்துல அழுகையோடு விண்ணப்பத்தோட வருவீங்க, ஆனா கர்த்தர் உங்களை அனுப்பும் பொழுது ஒரு பதிலை கொடுத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், ஆனால் நான் அவர்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை செழிப்போம். எசேக்கியேல் ராஜ்யம் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். 15 வருஷத்தை அவர் கூட்டிக் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம டாக்டர் நம்மை கைவிட்டிருக்கலாம், மருந்து நம்மை கைவிட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில கூட நான்